2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி மாதம் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் நிதி மற்றும் நிர்வாகம் தொடர்பான பல்வேறு நடைமுறை மாற்றங்கள் அமலுக்கு வரும். அந்த வகையில் பிப்ரவரி 1 முதல் வங்கி சேவைகள், ஃபாஸ்டாக், பான் கார்டு மற்றும் சமையல் எரிவாயு விலை உள்ளிட்ட பல துறைகளில் முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நீண்டகால பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளில் 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை எந்தவிதமான பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த கணக்குகள் செயலிழந்ததாக மாற்றப்படும். எனவே ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் அவை முடக்கப்படுவதை தவிர்க்க குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக கார், ஜீப் மற்றும் வேன்களுக்கு வழங்கப்படும் ஃபாஸ்டாக் கணக்குகளுக்கு இனி KYC அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே தனியார் வங்கியான பந்தன் வங்கி தனது சேமிப்பு கணக்குகளுக்கான குறைந்தபட்ச இருப்பு தொகையை 5000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக குறைத்துள்ளது. இந்த மாற்றமும் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. பான் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான காலக்கெடு ஜனவரி 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இணைக்காதவர்களின் பான் எண்கள் செயலிழக்கின்றன. இதனால் வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் கடன் சேவைகள் பாதிக்கப்படும். மேலும் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை அடிப்படையில் பிப்ரவரி மாதத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் 19 கிலோ வர்த்தக சிலிண்டர் விலை 50 ரூபாய் அதிகரித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 49 முதல் 52 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதேபோல் பிப்ரவரி மாதத்தில் வங்கிகளுக்கு மொத்தம் 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களிலும் ATMகள் மற்றும் ஆன்லைன் சேவைகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.